கர்ணா யாரோட பையன்? அவரோட ஜென்ம ரகசியத்தோட சாவி எங்கே இருக்குது? கிருபாகரன் வீட்டுக்கு வந்து அவங்க அரசியல் கட்சியை சேர்ந்தவங்கெல்லாம் உங்கள் தம்பிக்கு இளைஞரணி செயலாளர் பதவி தரலான்னு கட்சி முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிருபா வந்து கர்ணா கிட்ட சந்தோஷமாடா அப்படின்னு கேட்குறாரு. கர்ணா அந்த பதவி அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிறாரு. இந்த பக்கம் இவங்க காமிக்கிற ப்ரோமோவில் பார்த்தா திவாகரன் அதை பார்த்து எரிச்சல் படுற மாதிரி தான் இருக்குது. அப்போ கர்ணாவுக்கு தான் அந்த பதவி கொடுத்துருக்காங்க போல் அப்படின்னு நம்மளும் கர்ணா மாதிரியே தான் நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் ஒரு பிட் நோட்டீஸ் இருக்குது, அதை கிருபா படிக்கிறாரு. அதில் கிருபாவுடைய தம்பி கருணாகரனுக்கு இளைஞரணி செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க, எல்லாரும் ஆதரவு தரணும்னு கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த நோட்டீஸில். இதை படித்த உடனே கிருபாவுக்கு ஒரே டென்ஷன் ஆகுது. அப்பம் பேர் தெரியாத அனாத பையனி என் தம்பி திவாகரன் இருக்கிற இடத்துல உன் பேரை போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி கர்ணாவை அடிச்சிடுறாரு. ரொம்ப டென்ஷன் ஆகி கர்ணா அந்த இடத்த விட்டு வெளில வந்துடுறாரு. பைக் எடுத்துகிட்டு வெளில போனவர் ரொம்ப நேரமாக வரவே இல்லை. இந்துவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. வீட்டில் கர்ணா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளையே காணும், நான் போய் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவர் வந்து ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு நடந்து போகிறாரு. அங்கே ஒரு லாரி ஃபாஸ்ட்டாக வர்ற மாதிரி இந்த ப்ரோமோல காட்டுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. லாரி வந்து கர்ணாவை இடிக்க போதா இல்லை பைக்கை இடிக்க போதா ஒன்றும் புரியல. ஏற்கனவே கிருபா வந்து அவங்க அப்பாவோட 2வது ஒய்ஃபை வந்து வீட்டோட வச்சு கொளுத்திட்டதாகவும் அவங்களுக்கு ஒரு பையன் இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. அப்போ ஒருவேளை அந்த அம்மா மட்டும் எரிஞ்சு போய் இந்த பையன் தப்பிச்சு வந்துட்டாரோ, அவர் தான் கர்ணாவா இருப்பாரோ? உண்மையிலே தீனதயாளனுடைய 3வது பையன் தான் கர்ணாவா? உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.